தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 60 ஊக்கம் உடைமை. குறள் எண் 600. உரமொருவர்க்குள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்களாதலே வேறு. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், ஒருவனுக்கு உள்ள வலிமையெல்லாம் அவன் பெற்றிருக்கிற ஊக்கமே ஆகும். ஊக்கம் இல்லாதவன் உருவில் மனிதனைப் போல் இருந்தாலும் அவன் மரத்தை போன்றவனே. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வலிமை என்றால் அவனுக்குள் இருக்கும் ஊக்கமே. அந்த ஊக்கம் இல்லாதவன் மனித உருவம் பெற்றிருந்தாலும் அவன் மரத்திற்கு சமம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.